கூட அயர்லாந்துல ஒருத்தர் வீட்டுல அவர் உட்கார்ந்து இந்த இடத்துல எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லை, உட்கார்ந்த இடத்துலயே சாம்பலா இருக்கு. ஸ்பான்டேனியன் ஹியூமன் கம்பல்சன். இன்னைக்கு மனுஷங்க செத்துட்டாங்க அப்படின்னா சூசைட், ஹார்ட் அட்டாக், ஆக்சிடென்ட் அப்படின்னு 100 வழி இருக்கு. ஆனா சப்போஸ் ஒருத்தவங்க செத்துட்டாங்க, அந்த மாதிரி யாருமே சாகல அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இதை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க. நான் உங்க ஏஜே. வெல்கம் டு ஏஜே மிஸ்ட்ரி. ஜூலை 2, 1951 மேரி அப்படிங்கிறவங்க அவங்க அப்பார்ட்மெண்ட்ல இருந்தாங்க. அவங்களோட பையன் டாக்டர் ரிச்சர்ட் அவங்க அம்மாவை எப்பயும் போல பார்த்துட்டு ரிச்சர்ட் வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா ஒரு சேர்ல உட்காந்துருக்காங்க. அந்த சேர்லயே அப்படியே அவங்க தூங்கவும் செஞ்சிடறாங்க. அதோட காலையில 5 மணிக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஓனர் இருப்பாங்க இல்லையா, இந்த மேரி அவங்க அப்பார்ட்மெண்ட்டும் ஓனர் அப்பார்ட்மெண்ட்டும் பக்கத்துல அப்பார்ட்மெண்ட் தான். திடீர்னு காலையில 5 மணிக்கு புகை வந்திருக்கு சம்பந்தமே இல்லாம. அதுவும் டோருக்கு கீழே வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்திருக்கு. அந்த அப்பார்ட்மெண்ட் ஓனர் பார்த்துட்டு சரி சமைக்கிறாங்களா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுறாரு. அதுக்கப்புறம் 3 மணி நேரம் கழிச்சு 8 மணிக்கு அந்த அப்பார்ட்மெண்ட் ஓனர் தான் அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே லெட்டர் வந்துச்சுன்னா எடுத்துட்டு போய் டோருக்கு கீழே போடுவாரு. அப்படி ஒவ்வொருத்தருக்கா டோருக்கு கீழே போட்டு வரும்போது மேரியோட அப்பார்ட்மெண்ட் டோருக்கு கீழே புகை வரதை கவனிக்கிறாரு. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் தெரியுது, இந்த புகை ரொம்ப நேரமா வந்துட்டு இருக்குன்னு. இவருக்கு என்ன சந்தேகத்துல கதவை தட்டி பாக்குறாரு, எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. டோரை தொடக்கலான்னு ஹேண்டில் தொட போடும்போது அது ரொம்ப சூடா இருந்திருக்கு. இங்க வேற ஏதோ நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டவரு பக்கத்து அப்பார்ட்மெண்ட்ல பெயிண்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு விஷயத்த எல்லாமே சொல்லி இந்த கதவை உடைக்க ட்ரை பண்றாங்க. அப்படி உடைச்சு பார்க்கும்போது அவருக்கு பெரிய சாக்கு. ரூம் ஃபுல்லா புகையா இருக்கு. அந்த ரூம்குள்ள அவங்களோட சாம்பல் மட்டும்தான் இருக்கு. ஷாக்கிங்கா இருக்குல்ல. உடம்பு ஃபுல்லா எரிஞ்சு சாம்பலா கீழே கிடந்தப்போ மேரியோட லெஃப்ட் கால் மட்டும் எரியாம செப்பலோட இருக்கு. அதோட ரொம்ப முக்கியம், மேரியோட ஸ்கல், மண்டவோடு. பொதுவா ஒரு மனுஷனோட மண்டவோடு ஒரு கப்பு சைஸுக்கு இருக்கும். ஆனா அன்னைக்கு அவங்க உள்ள போய் பார்க்கும்போது ஒரு சின்ன டம்ளர் சைஸ்ல இருந்திருக்கு. இது இப்படி நடக்குமா? இது பாசிபிளா? இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கான்னு கேட்டா இல்ல. இந்த காலு, மண்டவோடு, அதெல்லாம் விட இன்ட்ரெஸ்டிங்கா என்னன்னா அந்த அப்பார்ட்மெண்ட் 4 மணி நேரம் 3000 டிகிரி ஃபாரன்ஹீட்ல நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருந்தாதான் ஒரு மனுஷனோட உடம்பு எரிஞ்சு சாம்பலாகவே ஆகும். பொதுவா ஒரு அப்பார்ட்மெண்ட்ல என்ன இருக்கும்? குட்டு, இன்னொன்று பிளாஸ்டிக், இன்னொன்று பஞ்சு. அப்படியே தொடர்ந்து 4 மணி நேரம் நெருப்பு எரிஞ்சிருந்தாலும் மேரியோட அப்பார்ட்மெண்ட்ல அது ஒரு சிமெண்ட் கல்லு மட்டும்தான் இருக்கும். ஆனா மேரி உட்கார்ந்து இருந்த சேரு முன்னாடி இருந்த செவரு கூட ஒரு சின்ன பிளாக் மார்க் கூட இல்லை. புதுசா பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கு. ஈவன் அங்க இருந்த பிளாஸ்டிக் பிளக் பாயிண்ட் கூட மெல்ட் ஆகாம ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. மேரி உட்கார்ந்து இந்த சேருக்கு அப்படியே முன்னாடி ஆப்போசிட்ல நம்ம வீட்டுல எல்லாம் நம்ம பேப்பர் படிச்சுட்டு அதை சேர்த்து வச்சு ஒரு பண்டலா வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி மேரிக்கு ஆப்போசிட்ல இருந்த ஒரு டேபிள்ல ஒரு பஞ்சாப் பண்டல் பேப்பரே இருந்திருக்கு. ஆனா அந்த பேப்பர் எரியவே இல்லை, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சப்போஸ் லாஜிக் படி 4 மணி நேரம் 3000 ஃபாரன்ஹீட் டிகிரியில இருந்திருந்தாங்கன்னா பக்கத்து தெருவுக்கு ஸ்மெல் அடிச்சிருக்கும். ஆனா பக்கத்துல இருக்க அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள ஸ்மெல் அடிக்கல. இந்த கேஸை விசாரிச்ச டிடெக்டிவ் கேஸ்பர் சார் என் வாழ்க்கையிலே பார்த்த நம்ப முடியாத சம்பவம் இதுதானும், 30 பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட்ல ஒர்க் பண்ண டாக்டர் வில்டன் இது இப்படித்தான் நடந்துச்சு அப்படின்னு என்கிட்ட ஒரு எக்ஸ்பிளனேஷன் கூட இல்லை. அதுவும் இல்லாம ஒரு மனுஷனோட மண்டையோடு இவ்வளவு சின்னதா இருக்குன்னு நான் பார்த்தது மட்டும் இல்ல, கேள்விப்பட்டது கூட இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அங்கன்னு இல்ல, எங்க ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தாலும் இங்க இருந்துதான் நெருப்பு ஸ்டார்ட் ஆச்சு, இதெல்லாம் எரிஞ்சிச்சு, நாங்க இதெல்லாம் அணைச்சோம் அப்படின்னு அந்த கேஸ் ஃபைல க்ளோஸ் பண்ணணும். ஆனா இந்த கேஸோட ஹார்ட் பீட் எப்படி நெருப்பு உருவாச்சுங்கிறது கொஸ்டின் மார்க். நெருப்பு எப்படி உருவாயிருக்குன்னு 3 தேதியை பார்ப்போம். நெருப்பு எப்படி பிடிச்சிருக்கலான்னு தேரி நம்பர் 1. ஆக்சுவலா முன்னாடி நாள் நைட்டு டாக்டர் ரிச்சர்ட் அவங்க அம்மாவை பார்க்கும்போது சிகரெட் பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஒருவேளை சிகரெட் பிடிச்சிருந்தே தூங்கி இருந்தாலும் அந்த சிகரெட் கவுன்ல பட்டு மேல ஃபுல்லா எரிஞ்சு கீழே எரியாம இருந்திருக்கும். அப்படியே எரிஞ்சிருந்தாலும் அவங்க தூங்கும் போது அந்த நெருப்போட ஹீட்டு பட்டு ஒண்ணு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிருப்பாங்க, இல்லைன்னா கத்தி இருப்பாங்க, இல்லைன்னா எங்கேயாவது நவுந்திருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவம் நடக்கல. தேரி நம்பர் 2. கேரசின், பெட்ரோல், கேஸ் பாம் அப்படின்னு எல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணாலும் மேரி உட்காந்து இந்த சேரு அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ன்னு
எதுலையுமே நெருப்பை கிரியேட் பண்ற கெமிக்கலோட ட்ரேசஸ் கிடைக்கல. ஃபயர் ஃபைட்டர்ஸ் அந்த அப்பார்ட்மெண்ட்குள்ள போகும்போது அவங்களுக்கு எந்த ஒரு ஸ்மெல்லுமே அடிக்கல. தேர்ட் தேரி, கடைசி தேரி. இந்த தேரியே இந்த வீடியோவை பத்தி தான். மேரிக்கு ஸ்பான்டேனியன் ஹியூமன் கம்பஷன் நடந்திருக்கலாம். இந்த உலகத்துல இத பத்தின கேசஸ் 200க்கும் மேல இருக்கு. 1470 இட்டாலியில இருந்த போலனஸ் அப்படிங்கிறவரு ஃபுல்லா அந்த அன்னைக்கு நைட்டு குடிச்சதுனால அவர் உடம்புல திடீர்னு ஃபயர் வந்து அவர் வெடிச்சு இறந்திருக்காரு. இத அங்க இருந்தவங்க எல்லாருமே கண்ணால பார்த்திருக்காங்க. 1745 அதே இட்டாலியில காலினிலியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு காரணமே இல்லாம டக்குன்னு டீ பிடிச்சு அப்படியே சாம்பல் ஆயிருக்காங்க. அவங்க உடம்புல காலுங்க மட்டும்தான் மிச்சம். இப்போ 1982 ஜீன் சஃபேன் அப்படிங்கிற ஒரு பொண்ணு தன்னோட குடும்பத்தோட டின்னர் சாப்பிட்டு இருக்கும்போது காரணமே இல்லாம டக்குன்னு நெருப்பு பிடிச்சி அந்த பொண்ணு சாம்பலா இருக்கு. அது அவங்க குடும்ப கண்ணு முன்னாடியே. 2010 கூட அயர்லாந்துல ஒருத்தர் வீட்டுல அவர் உட்கார்ந்து இந்த இடத்துல எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்ல, உட்கார்ந்த இடத்துலயே சாம்பலா இருக்காரு. ஸ்பான்டேனியன் ஹியூமன் கம்பஷன். நம்ம உடம்புலயே நிறைய ஃப்ளூயிட்ஸ் இருக்கு. அது கேஸா மாறி நம்ம உடம்புல இருக்க ஃபேக்ட், கொழுப்பு, ஃபீவலா மாறி டக்குன்னு பட்டாசு மாதிரி தீப்பிடிச்சு எரியறதான் ஸ்பான்டேனியன் ஹியூமன் கம்பஷன். இது ஏன் நடக்குதுன்னு கரெக்டா சொல்ல முடியாதனாலும் உடம்புல இருக்க பாக்டீரியா ஸ்ட்ரெஸ் ஒரே நாள்ல அந்த மொமெண்ட்ல அளவுக்கு அதிகமா குடிக்கிறது. 2010 இதை பத்தி ரிசர்ச் பண்ணி எழுதின டாக்டர் பயன் பின்ஸ் நம்ம உடம்புல அசிட்டேட்டிக்ங்கிற ஆசிட் அளவுக்கு அதிகமா இருக்கிறதுனால இந்த மாதிரி கம்பஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அசிட்டேட் எப்படி அதிகமா செப்பரேட் ஆகும்னா நமக்கே தெரியாம இந்த அசிட்டேட்டை அதிகமா பண்ற டயட் அதிகமா எடுக்கிறது. சுகர் சம் அதிகமானாலும் இது நடக்கலான்னு அவர் அந்த ரிசர்ச் பேப்பர்ல சப்மிட் பண்ணியிருக்காரு. அந்த ரிசர்ச் பேப்பரை முடிக்கும் போது நம்ம உடம்பு மட்டும் எரியறதுனால பக்கத்துல இருக்க எந்த பொருள் மேலேயும் அந்த நெருப்பு படாது. இவங்க 3 பேத்துக்குமே எந்த ஒரு பொருளுமே நெருப்புல டச் ஆகாது. ஃபயர் உருவான ஒரு இடம் கூட இருக்காது. அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல ஏதாவது ஒரு சில பார்ட்ஸ் எரியாமையும் போகும். இந்த 3மே மேரியோட கேஸுக்கு அப்படியே ஒத்து போச்சு. நான் இப்ப சொன்ன எல்லாருக்குமே இது டக்குன்னு நடக்கிறதுனால மேரியோ அந்த இட்டாலி பொண்ணோ மத்தவங்க எல்லாத்துக்குமே தான் உடம்புல நெருப்பு பிடிச்சிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்க. 1000 இன்வெஸ்டிகேஷன் இந்த கேஸ்ல கிடைச்சிருந்தாலும் உண்மையாவே மேரி ஸ்பான்டேனியஸ் ஹியூமன் கம்பஷனஸ்னாலதான் மேரி இறந்திருப்பாங்க. அது மேரிக்கு மட்டும்தான் தெரியும். கைஸ், அடுத்த ஒரு வீடியோல வந்து மீட் பண்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுக்குறேங்க.